Good morning friends. In the previous two videos, Atmanirbhar package agriculture marketing பத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். In today's lecture, we are going to see the continuation of it. So இன்னைக்கு lectureோட டாபிக் வந்து Essential Commodities Act. So இந்த lectureல என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, first the relevance of the act, second one act என்ன, for the next one for what purpose in the act this act was enacted. இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணிட்டாங்க, பட் அதில் என்னென்ன இஷ்யூஸ் வந்திருக்கு, இப்போ என்னென்ன இஷ்யூஸ் வந்தனால கவர்மெண்ட் அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அண்ட் இதை சேஞ்ச் பண்ணி ஹவு டு கோ வே ஃபார்வர்ட், அண்ட் கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெலவன்ஸ். ஸோ ஏன் இந்த ஆக்டை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா, அது நியூஸில் வந்து இட் ஹஸ் பீன் ரிப்பீட்டட்லி கம்மிங் இந்த நியூஸ் இந்த பாஸ்ட் 1 year. ஃபர்ஸ்ட் எப்போ வந்தது அப்படின்னா எக்கனாமிக் சர்வேல வந்தது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட். செகண்ட் இன்ஸ்டன்ஸ், இப்போ கோவிட் போயிட்டு இருக்கு, அதனால லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் லாட் ஆஃப் டிராஸ்டிக் மெஷர்ஸ். அதில் ஒன் ஆஃப் த மெஷர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரக்ஸோட ப்ரைஸஸ்லாம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து ஆத்மநிர்பர் பேக்கேஜ்ல our finance minister has announced that this law will be reformed and a much clearer law with stable regulatory regime will be announced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஆக்ட் வந்து it has come multiple times in the news. This is important for both from prelims point of view and from mains point of view. So prelims point of viewல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆக்ட் என்ன, இந்த ஆக்ட் கடியில் என்னென்ன வருது, which government has the power, whether it's a central government or it's a state government, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி கேட்கலாம்னா, இந்த ஆக்ட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு and how should it be reformed and how are we going to move forward அப்படிங்கிறத மெயின்ஸ்ல கேட்கலாம். So first we will see what this act is. So Essential Commodities Act எதுக்கு இந்த ஆக்ட் போட்டாங்க அப்படின்னா, in 1955 during the British era we had a lot of famines. So last most biggest famine அப்படின்னு பார்த்தோம்னா during the World War II பெங்கால்ல ஒரு பெரிய famine வந்தது, because we were diverting a lot of foodstuff from India to areas wherever Britain was fighting the war. So இந்த டைம்ல வந்து இங்க famine இருந்தது, prices were skyrocketing, there was so much volatility. ஸோ இந்த டைம்ல ப்ரைஸஸை கண்ட்ரோல் பண்ணும், ரெகுலேட் பண்ணும், அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயத்த அவனுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இஎஸ்ஏ ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இஎஸ்ஏ ஆக்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, ப்ரைஸ் ஆஃப் த கூட்டர் டைரக்டா ஆர்டர் போட்டு ரெகுலேட் பண்ணலாம். அதுதான் வந்து ரீசென்ட்லி கவர்மெண்ட் வந்து மெடிசன் ஒரு ஸ்மால் கிளாஸ் ஆஃப் மெடிசன்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, யூ கேன் இம்போஸ் ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ். ஸோ ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, லெட்ஸ் டேக் த கேஸ் ஆஃப் ஆனியன். ஸோ ஆனியன் வந்து ரீசென்ட்லி அகெயின் ப்ரைஸஸ் ஆல் ஷார்ட் அப். ஒரு 2 years பேக் பல்சஸோட ப்ரைஸஸ் ஆல் ஷார்ட் அப். இதெல்லாம் பியாண்ட் த அஃபோர்டபிலிட்டி ஆஃப் அ காமன் மேனுக்கு வந்து அதுக்கு மேலே ப்ரைஸஸ்லாம் போச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டைம்ல வந்து ஹோல்டர்ஸ் ஆர் எனி ட்ரேடர் ஜாஸ்தி விலைக்கு வச்சு விற்கணும் அப்படின்னா நினைச்சா என்ன பண்ணாங்கன்னா, பொருள் எல்லாம் சீப்பாக வாங்கி for months together they can store the produce in a particular area. அதுக்கப்புறம் price இன்னும் shortage increase ஆகும்போது, so supply is reducing, demand will increase. So when the demand is increasing, the price will increase. So ஒரு மாசம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ இந்த prices have increased so much, sell அந்த trader வந்து அது அந்த டைம்ல வித்து he can take more money. So and this will be at the cost of common people. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஹியர் த கவர்மெண்ட் வில் அனௌன்ஸ் இவ்வளோதான் ஒரு ட்ரேடருக்கு குடோன்ல ஸ்டாக் வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த ட்ரேடர் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வச்சு மிச்ச லிமிட்டே எல்லாத்தையும் ஹி ஹாஸ் டு லிக்விடேட் ஆர் செல் இட் இன் த ஓப்பன் மார்க்கெட். ஸோ அப்படி வித்துட்டாங்க அப்படின்னா, எகெயின் சப்ளைஸ் இன்க்ரீசிங் ஹியர், ஸோ டிமாண்ட் வில் கோ டவுன் அண்ட் ப்ரைசஸ் வில் பி மாடரேட்டட் அண்ட் ஹென்ஸ் த கன்சியூமர் வில் பி ஹாப்பி. தட் இஸ் வி காமன் பீப்புள் வி கேன் அஃபோர்ட் இட். ஸோ இதுதான் வாட் அண்ட் வை ஆஃப் த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். பட் இந்த ஆக்ட் வந்து 1955ல போட்டிருக்காங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் திஸ் லா
has become obsolete or anarchic அப்படின்னு சொல்லலாம். இந்த லானால இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். So before we go into the issues, from a prelims point of view, the Essential Commodities Act வந்து which government has the power to implement அப்படின்னு பார்த்தோம்னா, here central government and state government have the power to implement. So இதில் ஒரு சின்ன prelims area என்னன்னு பார்த்தோம்னா, central government can declare which commodity is essential. So essential commodity அப்படிங்கிறது எந்த டெஃபினிஷனுமே கிடையாது. The central government அவங்களுக்கு தகுந்த மாதிரி they can declare any commodity as essential. ஸோ இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஹாவ் ஃபுட், ஆயில், ஜூட், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து எதை சேர்க்கணும் எதை வெளியேற்கணும் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெசிஷன். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்ஸ் இப்படி ஒன்று சேர்த்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட தே கேன் கிவ் அ ஃப்ரீ ஹேண்ட். ஸோ ஹியர் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வில் ஹாவ் த பவர் டு இம்ப்ளிமெண்ட் திஸ். ஸோ ரெய்டு போகிறது, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, எவ்வளோ ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட் வச்சுக்கணும்னு சொல்றது, இதெல்லாமே வந்து ஸ்டேட்ஸோட கண்ட்ரோல். ஸோ ஹியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டெல் விச் கமாடிட்டி இஸ் எசென்ஷியல் or which and they can add and remove it from the list. The state government can implement this provision. So this is an important prelims area. So அடுத்து இந்த ஆக்ட்னால என்னென்ன இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு over the period of time அப்படின்னு பார்த்தோம்னா, the first thing is storage. India lacks in storage infrastructure. So let's take an example. Let's consider that I am a person who wants to build a warehouse and அந்த warehouseல ரெண்டுக்கு விட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. Let's consider this an example. Now I am building a warehouse, investing hundreds of crore in it, and some person is coming in storing onions and potatoes or other pulses. So let's say the price of onion in the market is 20 rupees. இப்போ உடனே ஒரு சின்ன கிரைசிஸ் நடக்குது, அதனால price of onion வந்து 40 rupeesக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோ. கவர்மெண்ட் உடனே if they are very sensitive to inflation என்ன பண்ணுவாங்கன்னா, ESA ஆக்ட் கடியில் ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ்னு வச்சிருவாங்க. ஸோ என்னோட குடோனில் ஒரு 1000 tons ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்கன்னா, ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட் பண்ணோன்னே ஐ ஹாவ் டு எலிமினேட் ஆர் ஐ ஹாவ் டு லிக்விடேட் மோஸ்ட் ஆஃப் மை ப்ரொடியூஸ். ஸோ இதுலேருந்து போகும்போது ஆஸ் அ இன்வெஸ்டர் இன் அ வேர் ஹவுஸ் ஐ வில் லூஸ் மை பிஸ்னஸ். ஸோ திஸ் கீப்ஸ் ஆன் ஹேப்பனிங் த்ரூ அவுட் த இயர். ஸோ யாராவது வருவாங்க, again government will impose the stock holding limits, again people will take go. So this will affect my revenues and my business. So as a investor, this creating storage facility is not in my best interest. So in the reason, this is one of the major reason why India lacks in storage infrastructure. Private players sort of participation in storage infrastructure is very, very less. So number one. Number two, stock holding limits. So இது impose பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, so in before November, around October 2019, onion prices were shooting up. Government வந்து stock holding limits போட்டாங்க. So let's say I have 1000 tons and along with me similar traders have 1000 tons of onion. Government is coming up with a stock holding norm saying 100 tons தான் வைக்கணும், மிச்சதெல்லாம் liquidate பண்ணுங்க அப்படின்னு. So without any other go, what I will do is 900 tons I will sell it in the open market. So இதை நான் மட்டும் பண்ண மாட்டேன், சுற்றி இருக்கிற எல்லா traders whoever has this produce, they will all sell it in the market. So இதை செல் பண்ணோன்னே immediately prices will go down. So this same thing happened in October 2019, prices went down. But ultimately என்னாச்சு அப்படின்னா, அடுத்த மாதத்துக்கு வந்து we did not have goods. Prices again shot up in November and December. And inflation rate வந்து ஒரு 7.58 டச் பண்ணுச்சு in December. ஸோ ஹியர் இப்போ ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ் இம்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஆஸ் அ ட்ரேடர் ஆர் அதர் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்டாக்கை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஸ்டேபிள் ப்ரைஸஸில் வச்சு அப்படியே விற்றுருப்பாங்க. ஸோ ஈவன் தோ இந்த ஷார்ட் டேர்ம் திஸ் பெனிஃபிட்டட் த காமன் மேன், இந்த லாங் டேர்ம் ஆர் இந்த ஃபாலோயிங் மந்த்ஸ் திஸ் அகெயின் ஹர்ட் த காமன் மேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கன்விக்ஷன் ரேட். ஸோ அண்டர் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் நீங்கள் ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ் இம்போஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா,
they can send teams to go and raid the warehouses, and யாரெல்லாம் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து we can catch them and we can put என்ன ஆக்ஷன் லா படி என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுக்கலாம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதோட கன்விக்ஷன் ரேட் வந்து இட் இஸ் ஒன்லி அரௌண்ட் 4%. ஸோ விச் ப்ரூவ்ஸ் தட் our government has not been effective in this. ஸோ இதுக்கு வந்து ஸோ இதை டோட்டலாக ரீவேம்ப் பண்ணி what is the way forward, how can we ensure a stable prices for our agriculture commodities அப்படின்னு பார்த்தோம்னா we need to invest a lot in storage infrastructure. அது கூடவே பேரலாக ஃபுட் ப்ராசஸிங்லையும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா திஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் தே வில் பை ப்ரொடியூஸ் ரிப்பீட்டட்லி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஃபார்மரும் வந்து he will again keep on producing the same commodity. So in the long run ஒரு prices ஸ்டேபிளாக கொண்டு வரதுக்கு we need to change this act. So going ahead, நம்ம வந்து how can we change the law so that people who want to invest in storage can invest, their business will be protected, they can also take some profit and incentives அப்படின்னு பார்த்தோம்னா first thing is we need to give them a stable regulatory regime. அதாவது கவர்மெண்டோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு தகுந்த மாதிரி அவங்கள they cannot be allowed to impose stock holding limits. ஸோ கிளியராக வந்து சொல்லணும் நம்ம, அதாவது இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல இந்த பாயிண்ட்டுக்கு மேல பிரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் கவர்மெண்ட் வில் ஸ்டெப் இன். அதர் தேன் தட் பிரைவேட் பிளேயர்ஸ் கேன் என்டர் இன் டு த மார்க்கெட் அண்ட் தே கேன் ரன் வித்வுட் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி ரெஜிம் கொண்டு வந்துட்டோம்னா we can start attracting lot of private players. This will happen both in storage and warehousing and also in food processing industries. So if this is happening, our prices or production will stabilize. When production stabilizes, prices will stabilize, and in the long run we can have lower inflation and benefit to the consumers. So இன்னைக்கு கவர்மெண்ட் இதுக்காக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நிர்மலா சீதாராமன், that is our finance minister, what she told was this act will be amended அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்லி ஒரு கேபினெட் அப்ரூவலும் வந்துருச்சு இது அமெண்ட்மெண்ட்டுக்கு. ஸோ the whole text is not available. என்னென்ன கைட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா they have told ஒரு 4 ஏரியா நடந்தது அப்படின்னா we will impose stock holding limits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ one is war, next one is natural calamity, then price trigger and famine. The price trigger எப்படின்னு பார்த்தோம்னா 2 இது வச்சிருக்காங்க. For horticulture produce 100% price rise over the price of the average price of last year, and for other non-perishable goods it is 50% of the average price of last year. So இந்த ரேட்டுக்கு மேல if the prices is going up, then only the government will intervene. Till then the players can have a free hand அப்படின்னு இந்த text மட்டும் it is now available in the, or outline மட்டும் now it is available in the public domain. So in the future it is இந்த பிளானோட ஃபைன் டீடைல்ஸ் வரும். ஸோ அன்னைக்கு பார்க்கும்போது we will go for another video. So with this we are finishing agriculture marketing reforms as a part of Atmanirbhar package. So in the next video we'll come up with some other new current affairs topic. Thank you.